bless all these meetings this week. Let's praise God. இந்த வாரத்தில் நடைபெறுகிறதான இந்த எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். I remember going to a school to address the staff of the school. ஒரு பள்ளியில் இருந்ததான ஆசிரியர்களை பார்த்து பேசுவதற்காக ஒரு முறை சென்றிருந்ததை நினைவு கூறுகிறேன். So I spoke some things from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நான் அவர்களோடு பேசினேன். At the end of the message, the principal came and said, "We want to thank this pastor for giving us this nice talk." அந்த தூதின் முடிவிலே அந்த பள்ளியினுடைய பேராசிரியர் வந்து இந்த பாஸ்டர் இப்படிப்பட்ட அருமையான காரியங்களை சொன்னதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றார். இந்த நல்ல பேச்சுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். I want to thank this pastor for this nice talk. இந்த நல்ல பேச்சுக்காக நான் பாஸ்டரை நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். But we are not here to talk. ஆனால் நாம் இங்கே பேசுவதற்காக வரவில்லை. God has given us his word. தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். We can just say something and go on. நாம் எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு போய்விடலாம். It can reach the head without reaching the heart. அது நம்முடைய இருதயத்தை சென்று அடையாமல் நம்முடைய தலையை சென்று அடையலாம். But here in the word that we have, in the Bible that we have, are the words of the eternal life. ஆனால் நமக்கு இருக்கிறதான இந்த வேதத்திலே நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் உண்டு. So we are not listening to a talk, we are listening to eternal life. அதனால் நாம் ஏதோ பேச்சை கேட்கவில்லை, நித்திய ஜீவனின் வார்த்தைகளை கேட்கிறோம். So this morning God should speak to us and put eternal life into us. For that let's praise God. இந்த காலையில் தேவன் நம்மோடு பேசி நமக்குள்ளாக நித்திய ஜீவனை அவர் போடும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, Jesus. We praise you, Lord. We praise you. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. Shall we turn to Isaiah chapter 65 and read verses 8 and 9? ஏசாயா 65ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். Thus saith the Lord, as the new wine is found in the cluster, and one saith, destroy it not, for a blessing in it. So will I do for my servants' sakes, that I may not destroy them all. And I will bring forth a seed out of Jacob, and out of Judah an inheritor of my mountains, and my elect shall inherit it, and my servant shall dwell there. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Here we read a situation where Israel is about to be destroyed. இஸ்ரவேல் அழிக்கப்படும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். But as God looks at Israel, ஆனால் தேவன் இஸ்ரவேலை நோக்கி பார்க்கும் பொழுது he sees somewhere amongst those Israelites a new cluster of grapes. ஆனால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புதிய திராட்சை குலையை அவர் பார்க்கிறார். And God gives a command, don't destroy. அதை நீ அழிக்காதே என்று தேவன் கட்டளையிடுகிறார். Somewhere hidden amongst the Israelites some blessing is there. இஸ்ரவேலருக்கு மத்தியில் எங்கேயோ ஒரு ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது. It's the same with the church also. தேவனுடைய சபையை பற்றியும் அப்படிதான். These are days of great backsliding. இவை ஒரு பெரிய பின்மாற்றத்தின் காலகட்டமாய் இருக்கிறது. Bible says in the last days there will be a great falling away. வேதம் சொல்கிறது கடைசி நாளிலே ஒரு பெரிய விழுகை சம்பவிக்கும். There is a terrible backsliding going on all over the world. உலகம் முழுவதுமாக ஒரு பெரியதான பின்மாற்றம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. So called Christians are denying the deity of Jesus. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் இயேசுவினுடைய காரியங்களை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They are denying that Jesus is God. இயேசு தேவன் என்பதை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். One particular Christian organization said, why should we pray our Father which art in heaven? God is not a male. Why can't we pray our mother which is in heaven? ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ நிர்வாகத்தில் இப்படியாக சொன்னார்கள், பரமண்டங்களில் உள்ள எங்களுடைய பிதாவே என்று நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நாம் பரமண்டங்களில் உள்ள எங்களுடைய தாயே என்று ஜெபிக்க கூடாது? நம்முடைய தேவன் அவர் ஒரு ஆண் அல்லவே என்று சொன்னார்கள். So with stupid questions like this and stupid statements like this, Christians are going into backsliding. இப்படிப்பட்டதான புத்தீனமான கேள்விகளின் மூலமாக
கிறிஸ்தவர்கள் பின்மாற்றத்திற்குள்ளாக செல்கிறார்கள். Terrible sins are entering into churches. பயங்கரமான பாவங்கள் எல்லாம் சபைக்குள்ளாக நுழைகிறது. But at that time the word of God in the last days is, he that is filthy, let him be filthy still. ஆனால் அந்த நேரத்திலே கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது என்றால், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். He that is holy, let him be holy still. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். As God watches his church, தேவன் அவருடைய சபையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது he can observe amongst churches a great backsliding is taking place. சபைகளின் மத்தியிலே ஒரு பெரிய பின்மாற்றம் நடைபெறுகிறதை அவரால் காணக்கூடியதா இருக்கிறது. In Singapore, in a particular church, they were preparing a joke book to preach during sermons because the sermons were getting so boring that people were leaving the church. சிங்கப்பூரிலே ஒரு குறிப்பிட்ட சபையிலே அவர்கள் பிரசங்க நேரத்திலே சொல்வதற்காக ஜோக் அடிக்கக்கூடிய புத்தகத்தை எழுதினார்கள். ஏனென்றால் பிரசங்க நேரத்தில் ஜனங்கள் சலிப்புற்று அவர்கள் பிரசங்கத்தை விட்டு எழுந்து செல்கிறார்கள் என்பதற்காக இப்படி அவர்கள் ஜோக் அடிக்க புத்தகம் எழுதினார்கள். That's what's happening in churches. சபைகளில் இதுதான் நடைபெறுகிறது. On the other hand, மறுபக்கத்தில் a revival is breaking out. ஒரு எழுப்புதல் ஆரம்பமாகிறது. There are some churches where 10,000 people attend a church meeting in one church. சில சபைகளில் ஒரு சபையிலே 10,000 பேருக்கு கிட்டே கூடுகிறார்கள். And when these 10,000 leave the hall after the meeting, there are another 10,000 waiting outside to enter into the same church for a second service. இந்த 10,000 பேர் கூட்டம் முடிந்து அவர்கள் வெளியே செல்லும் பொழுதே அடுத்த ஆராதனைக்கு வருவதற்காக 10,000 பேர் வெளியே காத்திருக்கிறார்கள். It's happening in Korea. இது கொரியாவில் நடைபெறுகிறது. There are some churches where the churches are full. If you go 5 minutes before the meeting starts, you will never find place in the church. சில சபைகள் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. 5 நிமிடம் தாமதமாக சென்றால் சபையிலே 5 minutes before the church meeting starts. சபை ஆரம்பிப்பதற்கு 5 நிமிடம் முன்பாக போனால் கூட அங்கே இடம் இல்லாமல் போகும். Here we have enough place. You can come 2 hours late and find place here. இங்கே அதிக இடம் இருக்கிறது. 2 அவர் தாமதமாக வந்தும் அதிக இடம் இருக்கும். So both are happening. இரண்டும் சம்பவிக்கிறது. Both are happening in the Christian church. இரண்டும் கிறிஸ்துவ சபைகளில் சம்பவிக்கிறது. And judgment is overhanging. நியாய தீர்ப்பு அங்கே முன்பாக இருக்கிறது. Judgment is waiting to fall upon the church. நியாய தீர்ப்பு சபையின் மீது விழ ஆயத்தமாய் இருக்கிறது. At this time, as God watches, இந்த நேரத்திலே தேவன் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது somewhere he sees a cluster of grapes with juice in it. எங்கேயோ ஒரு திராட்சை குலை அதில் ரசம் உடையதாக அவர் பார்க்கிறார். And he says, don't destroy, there's a blessing there. அவர் சொல்கிறார், நீ அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்கிறார். Now before we come back to that verse, நாம் அந்த வசனத்தை மீண்டுமாக பார்ப்பதற்கு முன்பாக we will study some things about the valley of Acre. ஆகோர் பள்ளத்தாக்கை குறித்து நாம் சில காரியங்களை படிப்போம். If you turn to Joshua chapter 7, யோசுவா 7ஆம் அதிகாரம். we all know the story of Achan. ஆகானின் கதையை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். We know how he stole and was found out. அவன் எப்படி திருடி அதன் பின்பு கண்டுபிடிக்கப்பட்டான் என்று நமக்கு தெரியும். We know how he was stoned to death to save the people from further defeat. ஜனங்கள் மீண்டும் தோல்வியை தழுவாதிருக்கும்படி அவனை எப்படி கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நமக்கு தெரியும். It's there in Joshua chapter 7. யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். Before we come back to the key verse, we will study some truths here and then go to the key verse. நம்முடைய ஆரம்ப வசனத்துக்கு வருவதற்கு முன்பாக சில சத்தியங்களை நாம் இங்கே பார்த்துவிட்டு மீண்டுமாக அந்த வசனத்திற்கு கடந்து செல்லுவோம். There are 3 things that we study from this chapter. இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறதான 3 காரியங்கள் உண்டு. That is, Acre means trouble. ஆகோர் என்றால் பிரச்சனை, தொந்தரவு. The valley of Acre is the valley of trouble. ஆகோர் பள்ளத்தாக்கு பிரச்சனைகள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கு. When Achan was stoned to death, they said, you have troubled us today, so the Lord shall trouble thee this day. ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட போது, நீ இன்று நீர் எங்களை கலங்க பண்ணினபடியால் கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்கிறார்கள். Therefore the name of the place was called the valley of Acre. அதனாலே அந்த பள்ளத்தாக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. So that valley of Acre is the valley of trouble. அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு பிரச்சனைகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா இருந்தது. Now there are 3 things that we learn from this chapter. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். Each time any one of us commits a sin, 3 people are troubled, put to trouble. நம்மில் யாராவது ஒருவர் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் 3 பேர் அவர்கள் பிரச்சனைக்குள்ளாகிறார்கள்.
whenever you or whenever any individual commits a sin, 3 people are affected by it. நீங்களோ நானோ எந்த தனிப்பட்ட நபரோ பாவம் செய்யும் பொழுதெல்லாம் 3 நபர் அதன் மூலமாக பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். Achan committed a sin. ஆகான் ஒரு பாவம் செய்தான். 3 people were affected by it. 3 பேர் அதனாலே பாதிக்கப்பட்டார்கள். Even so, when you or I commit a sin, 3 people are affected by it. அதே போன்று நீங்களோ நானோ பாவம் செய்தால் அதன் மூலமாக 3 பேர் பிரச்சனைக்குள்ளாகிறார்கள். 1, the church is troubled. முதலாவது சபை பிரச்சனைக்குள்ளாகிறது. When one person in the church commits a sin, the whole church is troubled. சபையில் இருக்கிறதான ஒரு நபர் பாவம் செய்யும்போது முழு சபையும் குழப்பத்திற்குள்ளாகிறது. One Achan committed the sin. ஒரு ஆகான் பாவம் செய்தான். What did God say? தேவன் என்ன சொன்னார்? Read verse 11. 11ஆம் வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். Not Achan, Israel had sinned. ஆகான் என்று அவர் சொல்லவில்லை, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்கிறார். So he put all of Israel into trouble. முழு இஸ்ரவேலையும் அவன் கலகத்திற்குள்ளாக மாற்றினான். Read verse 25. 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று See, why hast thou troubled us? நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன என்று கேட்கிறார். One Achan put the whole Israel into trouble. ஒரு ஆகான் முழு இஸ்ரவேலரையும் கலங்க பண்ணினான். Beloved, we are not a collection of individuals, we are a body. பிரியமானவர்களே, நாம் தனி நபர்களின் ஒரு கூட்டம் அல்ல, நாம் ஒரு சரீரம். We are all together one body. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சரீரமாய் இருக்கிறோம். So when one person does something wrong, the entire church is affected. ஒரு நபர் ஏதாவது தவறு செய்வார் என்றால் முழு சபையும் அதனாலே பாதிக்கப்படுகிறது. When one person watches a television at home, keeps a television at home, the whole church is affected. ஒரு நபர் வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கும்போது அதை பார்ப்பார் என்றால் அதனாலே முழு சபையும் பாதிக்கப்படுகிறது. When one person rejects the truth of divine healing and goes for other sources of healing, the whole church is affected. ஒரு நபர் தெய்வீக சுகத்தின் சத்தியத்தை புறக்கணித்து விட்டு சுகத்திற்காக வேற உறைவிடங்களை நாடி செல்வார் என்றால் முழு சபையும் அதனாலே பாதிக்கப்படுகிறது. So we cannot say, mind your own business, I'll look after my business. உன்னுடைய வேலையை பார், என்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. Because we are not a collection of individuals, we are all together in one body. ஏனென்றால் தனி நபர்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் அல்ல, நாம் ஒரு சரீரம். I remember in one particular church when the television was just coming into India. ஒரு குறிப்பிட்ட சபையில் இந்தியாவிற்குள்ளாக தொலைக்காட்சி வர நேரிட்ட அந்த நாட்களிலே one believer went abroad and came back with a television set. ஒரு விசுவாசி வெளிநாட்டுக்கு சென்று அவர் திரும்ப வருகையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி கொண்டு வந்தார். And the other believers came to know about it. மற்ற விசுவாசிகளுக்கு அதை பற்றி தெரிய வந்தது. They went to the pastor. அவர்கள் பாஸ்டரிடம் போனார்கள். And said, Pastor, unless that brother puts his TV set out of his house, we are not going to take communion. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், அந்த விசுவாசி அவருடைய வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பெட்டியை வெளியே எடுக்காவிட்டால் நாங்கள் ராபோஜனம் எடுக்க போவதில்லை என்று சொன்னார்கள். Either he should not take or we should not take. ஒன்று அவர் ராபோஜனம் எடுக்க கூடாது, இல்லாவிட்டால் நாங்கள் எடுக்க கூடாது என்றார்கள். So he was forced to give up that television set. அதனால் அவர் அந்த தொலைக்காட்சி பெட்டியை விட்டுவிடும்படியாக வற்புறுத்தப்பட்டார். See, we are all one body. One person's wrong affects everyone. நாம் அனைவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரு நபருடைய தவறு அனைவரையும் பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. There is a saying in English, the strength of the wolf is the pack, the strength of the pack is the wolf. That is, one wolf's presence strengthens the whole group of wolves, and the whole group strengthens one wolf. ஒரு நரியினுடைய சமூகம் மற்ற எல்லா நரியையும் பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. முழு கூட்டத்தையும் பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அந்த முழு கூட்டமும் பலப்படுகிறதின் காரணம் அந்த ஒரு நரியினுடைய சமூகமா இருக்கிறது. So one person strengthens the whole church or weakens the whole church. ஒரு நபர் முழு சபையும் பலப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான், ஒரு நபர் முழு சபையும் பலவீனப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். So we are not one inconspicuous individual in a mass of 1,000. ஆயிரக்கணக்கான பேரிலே நாம் அறியப்படக்கூடாத இடத்தில் இருக்கிற ஒரு காணப்படாத கூட இடத்தில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல.
when one person walks into the hall, the whole meeting is strengthened. ஒரு நபர் இந்த ஹாலுக்குள்ளாக வருவார்கள் என்றால் முழு கூட்டமும் பலப்படுத்தப்படுகிறது. When one person who is supposed to come does not come, the whole meeting is weakened. வரவேண்டிய ஒரு நபர் வராமல் இருப்பார்கள் என்றால் முழு கூட்டமும் பலவீனப்படுகிறது. When one person who is supposed to live according to the laws of God transgresses, the whole church has sinned. தேவனுடைய பிரமாணங்களின்படி ஜீவிக்க வேண்டியதான ஒரு நபர் அதை மீறும் பொழுது முழு சபையும் அதற்குள்ளாக பாதிப்புக்குள்ளாகிறது. So it's not a personal problem, it's a church problem. அதனால் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, சபையினுடைய ஒரு பிரச்சனை. Have we ever realized that? எப்பொழுதாவது நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? Have we ever realized that when one person commits a sin, we are affecting everyone in the church? ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது சபையில் இருக்கிறதான எல்லோரையும் பாதிப்புக்குள்ளாக மாற்றுகிறோம் என்பதை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறோமா? We should realize and keep it in mind always. நாம் அதை உணர்ந்து எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Sins are not personal, sins affect the whole church. பாவங்கள் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்ல, அது முழு சபையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. It's very dangerous. It opens a loophole for the devil to enter into the whole church. அது அதிக அபாயத்துக்குரிய ஒன்றாய் இருக்கிறது. முழு சபையிலும் பிசாசு நுழையும்படியாக அது வழிகளை வாசல்களை உண்டு பண்ணுகிறது. That's why we have to be very careful, very diligent in understanding the laws of God. அதனால் தான் தேவனுடைய கற்பனைகளை நாம் அறிந்து கொள்வதில் அதிக கவனம் உள்ளவர்களாக அதிக பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும். This is a time of backsliding. இது பின்மாற்றத்தினுடைய ஒரு காலகட்டமாய் இருக்கிறது. Almost every house you will see TV sets. அநேகமாக எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பீர்கள். Almost everyone forsakes God and goes for other sources of healing when they fall sick. அநேகரும் அவர்கள் வியாதிப்படும் பொழுது தேவனை விட்டுவிட்டு அவர்கள் சுகம் பெற வேறு வழிகளை தேடி செல்கிறார்கள். The whole church is affected by that. முழு சபையும் அதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது. It's so easy. It's become such a normal thing that we can do it and come and testify about it. நாம் அதை செய்துவிட்டு அதை பற்றி வந்து சாட்சி சொல்வது அது மிகவும் ஒரு பொதுவான பழக்கமான காரியமாக எளிதான காரியமாக மாறிவிட்டது. God should help us to stand for the truth. சத்தியத்திற்காக நிற்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். We by our wrong deeds are weakening the church. நாம் நம்முடைய தவறான செயல்களின் மூலமாக சபையை பலவீனப்படுத்துகிறோம். Secondly, இரண்டாவதாக so by one person's sin the church is affected. அதனால் ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மூலமாக சபையே பாதிப்புக்குள்ளாகிறது. The second person who is affected is Jesus. பாதிப்புக்குள்ளாகிறதான இரண்டாவது நபர் இயேசு. If you read the same chapter, Joshua chapter 7 verse 20, யோசுவா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன். See, he says, I have sinned against the Lord God of Israel. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். So when you or I sin, each time you or I sin, we are sinning against Jesus. நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். We are putting Jesus into trouble. இயேசுவை நாம் கலகத்திற்குள்ளாக மாற்றுகிறோம். Because that becomes a cause for the kingdom of Satan to taunt and mock at Jesus. ஏனென்றால் சாத்தானின் ராஜ்யம் இயேசுவை பரிகசிப்பதற்கு அது ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. They will look at Jesus and say, see your child, see what he is doing. அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்வார்கள், உன் பிள்ளையை பார், அவன் செய்வதை பார் என்று சொல்வார்கள். You love him so much. நீர் அவனை அவ்வளவாக நேசிக்கிறீரே. You speak so much about him that he is faithful and that he is your child. அவன் உண்மையுள்ளவன், உம்முடைய பிள்ளை என்று அவனை பற்றி நீர் அதிகம் சொல்கிறீரே. See what he is doing. அவன் செய்வதை பாரும். Jesus can't say anything after that. அதன் பின்பு இயேசுவினால் ஒன்றும் சொல்ல முடியாது. We are putting Jesus into trouble. இயேசுவை நாம் கலக்கத்திற்குள்ளாக்குகிறோம். When Saul went about persecuting Christians, சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக் கொண்டு வந்தபொழுது Jesus didn't ask him, Saul, why are you persecuting the church? சவுலே சவுலே நீ ஏன் சபையை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு சவுலை பார்த்து கேட்கவில்லை. He said, Saul, why persecutest thou me? அவர் சவுலை பார்த்து சொன்னார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? He was persecuting Jesus. அவன் இயேசுவை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். Not only that, அது மட்டுமல்ல, when we turn to Matthew chapter 25, மத்தேயு 25ஆம் அதிகாரம் read verse 45. 45ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். Then shall he answer them, saying,
Verily I say unto you, inasmuch as he did it not to one of the least of these, he did it not to me. Inasmuch as he did it not to one of the least of these, he did it not unto me. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு ஒருவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்கிறார். So whatever we do or don't do in the church to one particular person, it all affects Jesus. சபையில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நாம் எதை செய்கிறோமோ செய்யாமல் இருக்கிறோமோ அது எல்லாம் இயேசுவை தான் பாதிப்புக்குள்ளாக்குறது. If I look at one member of the church and say, I hate him, I hate Jesus. சபையின் ஒரு நபரை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொன்னால் நான் இயேசுவை வெறுக்கிறேன். That's the truth. அதுதான் உண்மை. You may love 299 people of the 300 members in the church. சபையில் இருக்கிற 300 பேரில் 299 பேரை நீங்கள் நேசிக்கலாம். But that 300th person is the worst person in the church, a troublemaker, always fighting with everyone. ஆனால் அந்த 300வது நபர் சபையில் எப்பொழுதும் எல்லோரோடும் சண்டையிடுகிறவர், மோசமான நபர், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற நபராய் இருக்கலாம். Jesus' command is to love that person also. இயேசுவின் கட்டளை என்னவென்றால் நாம் அந்த நபரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான். How much we hate that person, so much we hate Jesus. அந்த குறிப்பிட்ட நபரை நாம் எவ்வளவாக வெறுக்கிறோமோ அவ்வளவாக நாம் இயேசுவை வெறுக்கிறோம். How much we love our worst enemy, so much we love Jesus. நம்முடைய மோசமான சத்துருவை எவ்வளவாக நாம் வெறுக்கிறோமோ அவ்வளவாக இயேசுவை வெறுக்கிறோம். That's the truth. அதுதான் சத்தியம். Read that verse 45 again. 45ஆம் அந்த வசனத்தை மீண்டுமாக வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். Jesus did not just say, whatever you do to one of my brethren. He said, whatever you do to one of the least of my brethren. என்னுடைய சகோதரர்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ எதை செய்யாமல் இருக்கிறீர்களோ என்று இயேசு சொல்லாமல், என்னுடைய சகோதரர்களாகிய இவர்களில் மிகவும் சிறியவர்களாய் இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ செய்யாமல் இருக்கிறீர்களோ என்று சொல்கிறார். What does Jesus mean by least? சிறியவர்களாகிய அவர்கள், கடைசியான அவர்கள் என்று சொல்வதன் மூலமாக இயேசு அங்கே என்ன சொல்கிறார்? Not just shortest in height. உயரத்திலே குரியவர்கள் அல்ல, சிறியவர்கள் அல்ல. Not small in age. வயதில் சிறியவர்கள் அல்ல. Not new believers, small in experience. புதிய விசுவாசிகள், அனுபவம் இல்லாதவர்கள் என்று அல்ல. But they are small spiritually. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் சிறியவர்கள். No growth in their spiritual life. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லை. They are not growing at all, no improvement at all. அவர்கள் வளராமலே இருக்கிறார்கள், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. They are always hurting everyone with their words. எப்பொழுதும் அவர்களுடைய வார்த்தைகளினால் அநேகரை, மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறார்கள். Don't know how to speak, don't know how to act. எப்படி பேசுவது, எப்படி செயல்படுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. They are the least brethren. அவர்கள் தான் சகோதரர்களில் சிறியவர்கள். But how much we love that least brother, so much we love Jesus. ஆனால் அந்த சிறியவர்களாகிய சகோதரர்களை எவ்வளவாக நாம் நேசிக்கிறோமோ அவ்வளவாக தான் இயேசுவையும் நாம் நேசிக்கிறோம். Whatever you do to the least brother, you are doing it to me, Jesus said. என்னுடைய சகோதரர்களில் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். Then imagine how many times we have hurt Jesus every day. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நாம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக மாற்றியிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். How many times you have criticized, how many times you have judged and condemned those least brethren. எத்தனை முறை அந்த சிறியவர்களாகிய சகோதரர்களை நாம் குற்றப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை நாம் நியாயம் தீர்த்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். Then we have judged and condemned Jesus. அப்படி என்றால் நாம் உண்மையில் இயேசுவை தான் குற்றப்படுத்தி இருக்கிறோம், இயேசுவை தான் நாம் நியாய தீர்த்திருக்கிறோம். Although that least brother might be a least brother, அந்த சிறிய சகோதரன் சிறிய சகோதரனாக இருந்தாலும், spiritually not growing, ஆவிக்குரிய விதத்தில் வளராமல் இருந்தாலும், spiritually zero, ஆவிக்குரிய விதத்தில் பூஜ்யம் என்ற கட்டத்தில் இருந்தாலும், but still God has brought him into the church. அப்படி இருந்தாலும் தேவன் அவரை சபைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். There must be some reason. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். God has honored him and brought him to the church. தேவன் அவரை கனப்படுத்தி சபைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். God has made him part of his body. தேவன் அவரை சபையின் ஒரு பகுதியாக மாற்றி இருக்கிறார், அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக மாற்றி இருக்கிறார். So we must love him. அதனால் நாம் அவரை நேசிக்க தான் வேண்டும். We hate so easily.
நாம் அதிக சீக்கிரத்திலே வெறுத்து விடுகிறோம். We have so much of bitterness in our heart. நம்முடைய இருதயத்தில் அதிக கசப்பு இருக்கிறது. We don't realize that all that affects Jesus. அவை அனைத்தும் இயேசுவை தான் பாதிப்புக்குள்ளாக மாற்றுகிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். We can love 299, that's not enough. நாம் 299 பேரை நேசிக்கலாம், அது போதாது. If I love 299 and hate one, I still hate Jesus. 299 பேரை சபையில் நேசித்து விட்டு ஒரு நபரை நேசிக்காமல் இருப்பேன் என்றால், அப்படி இருந்தால் நான் இயேசுவை இன்னும் வெறுக்கிறவனாக தான் இருக்கிறேன். Have we forgiven everyone? நாம் எல்லோரையும் மன்னித்து விட்டோமா? Can we say I love everybody in the church? சபையில் இருக்கிற அனைவரையும் நான் நேசிக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Sometimes it's difficult. சில நேரங்களில் அது கஷ்டமாக இருக்கிறது. We might have 100 logical, reasonable reasons to hate one particular person. ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் வெறுப்பதற்கு 100 உண்மையான மெய்யான காரணங்கள், நல்ல காரணங்களுடைய காரணங்கள் இருக்கலாம். But in heaven those 100 reasons will not be accepted. ஆனால் பரலோகத்தில் அந்த 100 காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. In heaven there's only one command, no excuses, forgive. பரலோகத்தில் ஒரே கட்டளைதான், சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது, மன்னித்து விடு. There's only one command, love. ஒரே ஒரு கட்டளைதான், அன்பு கூறு. That doesn't mean that the least brother can do anything he likes and servants of God should forgive him. சிறியதா இருக்கிறதான அந்த சகோதரன் எதையும் செய்துவிட்டு அதன் மூலமாக தேவ ஊழியன் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று அது அர்த்தமாகாது. Even if servants of God punish such people, that punishment is out of love, not out of hatred. தேவ ஊழியர்கள் அவர்களை தண்டிப்பார்கள் என்றால் அது கசப்பினால் வெறுப்பினால் உண்டாகிறதான தண்டனை அல்ல, அன்பின் நிமித்தமாக தான் அப்படி செய்கிறார்கள். It's only for the growth of that brother. அந்த சகோதரனுடைய வளர்ச்சிக்காக தான் அப்படி செய்கிறார்கள். But do we love everyone? ஆனால் நாம் அனைவரையும் நேசிக்கிறோமா? Remember, whatever we do against any believer, any individual, we are doing against Jesus. எந்த விசுவாசிக்கு விரோதமாக, எந்த தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக நாம் எதை செய்தாலும் நாம் இயேசுவுக்கு விரோதமாக அதை செய்கிறோம் என்று நினைவில் கொள்ளுவோம். Thirdly, மூன்றாவதாக, so we have seen two people who are affected. One is the church, second is Jesus. பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிற இரண்டு பேரை நாம் பார்த்தோம். சபை பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுகிறது, இயேசு பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுகிறார். Thirdly, மூன்றாவதாக, the individual who sins is himself put into trouble. பாவம் செய்கிறதான அந்த நபர் தானே கலக்கத்துக்குள்ளாக்கப்படுகிறார். Read Joshua chapter 8, யோசுவா 8 chapter 7 verse 24 and 25. யோசுவா 7 அதிகாரம் 24 25 வசனங்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். See, because he committed the sin, he put himself in trouble. அவன் பாவம் செய்தபடியால் அவனே தன்னை கலக்கத்திற்குள்ளாக்கி கொண்டான். So when you or I sin, we are putting the church into trouble, we are putting Jesus into trouble, we are putting ourselves into trouble. நீங்களோ நானோ பாவம் செய்யும் பொழுது நாம் சபையை கலக்கத்திற்குள்ளாக மாற்றுகிறோம், இயேசுவை கலக்கத்திற்குள்ளாக மாற்றுகிறோம், நம்மை நாமே கலக்கத்திற்குள்ளாக்கி கொள்கிறோம். The Lord shall trouble thee this day, Joshua told Achan. யோசுவா ஆக்கானை பார்த்து சொன்னான், கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கலங்க பண்ணுவாராக. So any sin that we commit, நாம் செய்கிறதான எந்த பாவத்திலும் is going to put us into trouble. அது நம்மை பிரச்சனைக்குள்ளாக மாற்ற போகிறது. It will bring us unwanted trouble. அது தேவையற்ற பிரச்சனை, கலக்கத்தை நமக்கு கொண்டு வரும். Unwanted judgment. தேவையற்ற நியாய தீர்ப்பை நமக்கு கொண்டு வரும். So let's be careful about committing sin. அதனால் பாவம் செய்வதை பற்றி நாம் அதிக கவனமாக இருப்போமாக. There is a principle in the word of God. தேவனுடைய வார்த்தையில் இப்படி ஒரு கோட்பாடு உண்டு. Don't hurt others, we won't be hurt. மற்றவர்களை நாம் பாதிப்புக்குள்ளாக ஆக்காமல் இருப்போம் என்றால் நாம் பாதிப்புக்குள்ளாக மாற்றப்பட மாட்டோம். மற்றவர்களை நாம் துக்கப்படுத்தாமல் இருந்தால் நாம் துக்கப்படுத்தப்பட மாட்டோம். If we hurt others, we will be hurt. மற்றவர்களை நாம் துக்கப்படுத்துவோம் என்றால் நாம் துக்கப்படுத்தப்படுவோம். So, for example, if you turn to Daniel, book of Daniel, உதாரணத்திற்கு தானியேல் chapter 6, 6 அதிகாரம், we read of the famous story of Daniel in the lion's den. தானியேல் சிங்ககபியில் இருந்ததான அந்த
நாம் அனைவரும் அறிந்த கதையை பற்றி வாசிக்கிறோம். We see there the lions could not open their mouths. சிங்கங்களினால் அவைகளின் வாய்களை திறக்க முடியாமல் இருந்தது என்று அங்கே பார்க்கிறோம். They could not hurt Daniel. சிங்கங்களினால் தானியேலை சேதப்படுத்த முடியாமல் இருந்தது. What was the reason? அங்கே காரணம் என்ன? Read verse 22. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். My God had sent his angel and had shut the lion's mouth, that they have not hurt me. For as much as before him innocency was found in me, and also before thee, O king, have I done no hurt. In Tamil it's Nidiked. In English, O king, before thee I have done no hurt. I have not hurt anyone. ராஜாவே உமக்கு முன்பாக நான் யாரையும் துக்கப்படுத்தவில்லை என்று அவன் சொல்கிறான். I have not harmed anyone. யாரையும் நான் சேதப்படுத்தவில்லை என்று சொல்கிறான். What's the result? அதன் விளைவு என்ன? Verse 23. 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதமும் காணப்படவில்லை. No manner of hurt was found in him. அவனில் ஒரு விதமான சேதமும் காணப்படவில்லை. Why? ஏன்? Because he did not hurt anyone. ஏனென்றால் அவன் ஒருவரையும் சேதப்படுத்தவில்லை. So if we don't hurt others, we won't be hurt. நாம் மற்றவர்களை சேதப்படுத்தாமல் இருப்போம் என்றால் நாம் சேதப்படுத்தப்பட மாட்டோம். On the other hand, மறுபக்கத்தில் if we hurt others, we will be hurt. மற்றவர்களை நாம் சேதப்படுத்தினால் நாம் சேதத்துக்குள்ளாக்கப்படுவோம். Verse 24. 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. And the king commanded, and they brought those men which had accused Daniel, and they cast them into the den of lions, them, their children, and their wives, and the lions had the mastery of them, and break all their bones in pieces, or ever they came at the bottom of the den. You see, here we see two parties. இங்கே இரண்டு கூட்டங்களை பார்க்கிறோம். One is Daniel. ஒன்று தானியேல். He is alone. அவன் தனியே இருக்கிறான். Then a group of people jealous against him in office. மறுபக்கத்திலே அவனுடைய அலுவலகத்திலே அவன் மீது பொறாமை கொள்கிறதான ஒரு கூட்டம். So they are all planning to hurt Daniel. இவர்கள் அனைவரும் தானியேலை எப்படியாவது சேதப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். They got hurt. அவர்கள் சேதப்பட்டு போனார்கள். But on the other hand, ஆனால் மறுபக்கத்திலே Daniel was above all these people, his enemies. தானியேல் இவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் மேலான பதவியில் இருக்கிற ஒருவன். All he has to do for safety is to go and tell Darius, his king, he was his best friend, O king, these people are planning to hurt me. அவனுடைய பாதுகாப்புக்காக அவன் செய்ய வேண்டியது எல்லாம் அவனுடைய சிறந்த நண்பனாகிய தரிவு ராஜாவிடம் சென்று இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக சேதம் பண்ணும்படியாக இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். But he did not resort to such carnal means. ஆனால் அவனோ அப்படிப்பட்டதான மாம்சீகமான உதவிகளை தேடி அவன் செல்லவில்லை. He opened the windows that look towards Jerusalem. அவன் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்கிறதான அவனுடைய பலகணிகளை திறந்தான். And prayed towards Jerusalem to his God. அவன் எருசலேமை நோக்கி தேவனை நோக்கி ஜெபித்தான். When the princes are planning, பிரபுக்கள் எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருந்த போது, when the other presidents are planning, அங்கே இருந்ததான சேனாதிபதிகள் எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருந்த போது, you don't see Daniel speaking at all. தானியேல் பேசுவதாக நாம் அங்கே பார்க்கிறதே இல்லை. The first time we see Daniel speaking is in the lion's den. O king, live forever. தானியேல் முதல் முறையாக பேசுகிறதாக நாம் பார்க்கிறது சிங்க கபியிலே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்கிறான். Otherwise he is only speaking to God. மற்ற விதத்தில் அவன் பேசுகிறான் என்று பார்த்தால் அவன் தேவனிடத்தில் தான் பேசுகிறான். When someone tries to hurt us, நம்மை சேதப்படுத்தும்படியாக யாராவது முயலும் பொழுது, if we get hurt, நாம் சேதப்பட்டு போவோம் என்றால் what is the meaning? அதன் அர்த்தம் என்ன? Somewhere we have hurt someone else. எங்கேயோ வேற யாரோ ஒருவரை நாம் சேதத்துக்குள்ளாக மாற்றியிருக்கிறோம். So no need to blame that person. You know how he spoke against me, you know what all he's done against me, you know what things he's told behind my back. அவன் என்னவெல்லாம் பேசினான் என்று தெரியுமா, எப்படியெல்லாம் என்னை சேதப்படுத்தினான் என்று தெரியுமா, எனக்கு தெரியாமல் அவன் என்னவெல்லாம் என்னை பற்றி பேசினான் என்று தெரியுமா, spoken behind my back, என் முதுகுக்கு என் பின்பாக என்னவெல்லாம் பேசினான் என்று தெரியுமா. No use talking all those things. அவையெல்லாம் பேசுவதில் பயன் அல்ல. Why did God permit that?
தேவன் ஏன் அதை அனுமதித்தார்? Somewhere we have hurt someone. எங்கேயோ வேற யாரோ ஒருவரை நாம் சேதப்படுத்தி இருக்கிறோம். Daniel did not hurt anyone. No one could hurt him. தானியேல் ஒருவரையும் சேதப்படுத்தவில்லை. அதனால் அவனை ஒருவரும் சேதப்படுத்த கூடாமல் போயிற்று. God shut even the lions' mouths. தேவன் சிங்கங்களின் வாய்களையும் அடைத்து போட்டார். That's how we should live. அப்படிதான் நாம் ஜீவிக்க வேண்டும். So if we hurt others, we are only hurting ourselves, because someone will rise up to hurt us. மற்றவர்களை நாம் சேதப்படுத்துவோம் என்றால் நம்மை நாமே தான் சேதப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் நம்மை சேதப்படுத்தும்படியாக வேற யாரோ ஒருவர் எழும்புவார்கள். So if that someone rises up to hurt us, it only means somewhere before that we have hurt someone else. We have to settle that with that person and with God. நம்மை சேதப்படுத்தும்படியாக வேற யாரோ ஒருவர் எழும்புவார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் வேற ஏதோ ஒரு இடத்தில் வேற யாரையும் நாம் சேதப்படுத்தி இருக்கிறோம். நாம் தேவனை சேதப்படுத்தி இருக்கிறோம் என்பதை தான் விளங்கிக் கொள்கிறோம். So when one person commits a sin, ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது the whole church is affected. முழு சபையும் பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுகிறது. Jesus is affected. இயேசு பாதிப்புக்குள்ளாக The மாற்றப்படுகிறார். one who sins is affected. பாவம் செய்கிற அந்த நபரே பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார். So to put an end to that trouble, அந்த குழப்பத்திற்கு கலக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ண, to put an end to the problem, அந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவை உண்டு பண்ண, they had to kill the person who committed it. பாவம் செய்ததான அந்த நபரை அவர்கள் கொலை செய்ய வேண்டியதாயிற்று. That's how the sin was judged. அப்படிதான் அந்த பாவத்தை நியாயம் தீர்த்தார்கள். They had to throw stones on the person and get rid of the person to get rid of the sin. பாவத்தை அங்கிருந்து ஒழிக்கும்படியாக, அந்த நபரை ஒழிக்கும்படியாக அந்த நபரின் மீது கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டியதாய் இருந்தது. Even so, அதே போன்று when one person commits sin, ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது, when three groups of people are affected by it, மூன்று கூட்டம் ஜனங்கள் அதனாலே பாதிப்புக்குள்ளாக்கப்படும் பொழுது, we also have to throw stones. நாமும் கல்லெறிய வேண்டும். How? எப்படி? We have to judge that sin. அந்த பாவத்தை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். How? எப்படி? By prayer. ஜெபத்தின் மூலமாக. By prayer, a sanctification will take place in the church. ஜெபத்தின் மூலமாக சபைக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. The whole church has to throw stones on the sinner. முழு சபையும் அந்த பாவியின் மீது கற்களை எறிய வேண்டும். In other words, how do we don't kill the sinner, we kill the sin and keep the sinner. That's the New Testament principle. பாவிகளை நாம் கொலை செய்வதில்லை, கல்லெறிந்து கொல்லுவதில்லை. பாவத்தை கொன்று பாவியை நாம் காக்கிறோம். அதுதான் புதிய ஏற்பாட்டு கோட்பாடு. We kill the sin and keep the sinner. பாவத்தை கொன்று பாவியை நாம் பாதுகாக்கிறோம். In the Old Testament they killed the sinner as well. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவியும் சேர்த்து கொலை செய்கிறார்கள். So how do we throw stones in the New Testament? புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் எப்படி கற்களை எறிகிறோம்? Father, have mercy on them, change them. பிதாவே, அவர்கள் மீது இரக்கமாயிரும், அவர்களை மாற்றும். Forgive them, sanctify them. அவர்களை மன்னியும், அவர்களை சுத்திகரியும். Help them to realize their faults, O God. அவர்களுடைய குறைகளை அவர்கள் உணர உதவி செய்யும் ஆண்டவரே. Now, in the New Testament, one more person has to throw stones on the sinner. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த பாவியின் மீது கல்லெறிய வேண்டிய வேறொரு நபரும் உண்டு. In the Old Testament, the whole congregation threw stones on the sinner. பழைய ஏற்பாட்டு காலத்திலே முழு சபையாரும் சேர்ந்து அந்த பாவியின் மீது கல்லெறிந்தார்கள். In the New Testament, apart from the whole congregation, one more person has to throw. புதிய ஏற்பாட்டிலே அந்த பாவம் செய்த அந்த நபரை தவிர்த்து, முழு சபையை தவிர்த்து மற்றவர் ஒரு நபரும் அந்த பாவம் செய்தவன் மீது கல்லெறிய வேண்டும். Who is that? யார் அது? The one who commits sin should throw stones on himself. பாவம் செய்த அவனே தன் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும். How? எப்படி? By confessing. அறிக்கை செய்வதன் மூலமாக. That's how the sin is judged. அப்படிதான் பாவம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. When the church intercedes for the sinner and the sinner confesses, that sin is judged. சபை பாவிக்காக பரிந்து பேசும்பொழுது, பாவியான அவன் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவம் நியாயம் தீர்க்கப்படுகிறது. We put an end to that trouble. அந்த கலக்கத்திற்கு நாம் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறோம். Then we put an end to the judgment that is supposed to come upon that sinner. அந்த பாவியின் மீது வர வேண்டியிருந்ததான நியாய தீர்ப்புக்கு நாம் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறோம். But it's very sad sometimes during sanctification meetings there are not people standing up to confess their sins. ஆனால் சில நேரத்தில் சுத்திகரிப்பு கூட்டங்களின் போது தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்படியாக ஜனங்கள் எழும்பாமல் இருப்பது அதிக துக்கமான ஒரு காரியம். In some corner we stand and we murmur just something and sit down to smother our conscience. நம்முடைய மனசாட்சிக்கு நாம் மனசாட்சியை திருப்திப்படுத்தும்படியாக ஏதோ ஒரு மூலையில் எழும்பி நின்று ஏதோ சில வார்த்தைகளை முணுமுணுத்து விட்டு பின்பு உட்கார்ந்து விடுகிறோம். What are we saying? நாம் என்ன சொல்கிறோம்? Are we just saying something so that my conscience will say, you stood up, you said it, you sat down, good.
என்னுடைய மனசாட்சி என்னை பார்த்து நீ எழுந்து நின்றாய், நீ சொன்னாய், உட்கார்ந்தாய், நல்லது என்று என்னை பார்த்து சொல்லும்படியாக நாம் அப்படி செய்கிறோமா? Or are we really throwing stones at ourselves? இல்லாவிட்டால் உண்மையில் நம் மீது நாம் கற்களை எறிகிறோமா? When we get up and confess, we are putting the sin to shame. நாம் எழுந்து நின்று அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தை வெட்கத்துக்குள்ளாக மாற்றுகிறோம். We are putting ourselves to shame. நம்மை நாமே வெட்கத்துக்குள்ளாக மாற்றுகிறோம். That's how we throw stones at ourselves. அப்படிதான் நம் மீதே நாம் கற்களை வீசி எறிகிறோம். But when we confess our sins, ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது we throw stones that won't damage us. நம்மை சேதப்படுத்தாத கற்களை தான் நம் மீது எறிகிறோம். Soft stones, மிருதுவான கற்கள், just crushed pieces of paper. நெசுக்கப்பட்ட காகித துண்டுகள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These days I don't pray so much. இந்த நாட்களில் நான் அதிக ஜெபிப்பதில்லை. I don't read the Bible so much. வேதம் அதிகம் வாசிப்பதில்லை. I get little angry. கொஞ்சம் கோபப்படுவேன். This is our confession. இப்படிதான் நாம் அறிக்கை செய்கிறோம். So is this the way to throw stones at ourselves? நம் மீது கற்களை எறிய வேண்டிய விதம் இதுவா? There's so much other rubbish we are hiding inside and confessing all this, painting a good picture about ourselves. நமக்குள்ளே உள்ளே அதிக குப்பையை மறைத்து வைத்துக்கொண்டு நம்மை வெளியே நல்ல வண்ணம் தீட்டி காண்பிக்கிறோம். Unconfessed sins can put Jesus in trouble, the whole church into trouble. It can put the sinner into trouble. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இயேசுவையும் சபையும் அந்த தனிப்பட்ட நபரையும் கலக்கத்துக்குள்ளாக மாற்றிவிடக்கூடியதா இருக்கிறது. What are we doing with our sins? நம்முடைய பாவங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? Those people who did not confess their sins, St. John called them generation of vipers. தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யாதவர்களை பார்த்து யோவான் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். They are little snakes because they have poison in them. That poison is unconfessed sins. அவர்களுக்குள்ளாக விஷம் இருக்கிறபடியால் அவர்கள் சிறிய பாம்புகளாய் இருக்கிறார்கள். அந்த விஷம் என்னவென்றால் அவர்கள் அறிக்கை செய்யாத அந்த பாவம் தான். So they are a generation of vipers, the children of vipers, the chief viper being the devil. அவர்கள் விரியன் பாம்பின் குட்டிகள், விரியன் பாம்பின் சந்ததியை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய பெரிய விரியன் பாம்பு பிசாசாய் இருக்கிறார். So they are his children. அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். With the unconfessed sins we can sit here and act holy. அறிக்கையிடாத அந்த பாவங்களை வைத்துக்கொண்டு ஒருவேளை நாம் இங்கே உட்கார்ந்து பரிசுத்தமாக நடிக்கலாம். With a polished confession we can pretend as though we are sanctified. நாம் சுத்திகரிக்கப்பட்டோம் என்பதை போன்று நடித்து ஒரு விதமான விதத்தில் நாம் அறிக்கை செய்வதை போன்று அறிக்கை செய்யலாம். We can just confess something else so that we appease ourselves that we have confessed. நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் அறிக்கை செய்து விட்டேன் என்று சொல்வதற்காக ஏதோ ஒரு அறிக்கையை நாம் செய்யலாம். That's not the way to throw stones at ourselves. நம்ம மீது கற்களை எறிய வேண்டிய விதம் அது அல்ல. I am a very angry person. நான் அதிக கோபமுடைய ஒரு நபர். I am a filthy sinner. நான் ஒரு அசுத்தமான ஒரு பாவி. Instead of saying that, அப்படி சொல்வதற்கு பதிலாக we say it in a polished manner. நாம் அதை வண்ணம் தீட்டிய விதத்திலே நாம் சொல்கிறோம். Instead of saying I'm a very angry person and confessing it and throwing stones at ourselves, நான் அதிக கோபமுடைய நபர் என்று சொல்லி நம்ம மீது கற்களை எறிந்து அந்த பாவத்தை முடிவுக்குள்ளாக மாற்றுவதற்கு பதிலாக how do we confess? நாம் எப்படி அறிக்கை செய்கிறோம்? I cannot say these days that I'm so humble. இந்த நாட்களில் நான் அவ்வளவு தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. In other words, I'm humble but little out of the mark. மறு வார்த்தையில் நான் தாழ்மையா இருக்கிறேன் ஆனால் எல்லைக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறேன். If those stones are not falling on us by our confession, judgment will fall on us. அறிக்கையின் மூலமாக நம் மீது அந்த கற்கள் விழாமல் இருக்கும் என்றால் நியாய தீர்ப்பு நம் மீது விழும். The New Testament law is judge the sin, keep the sinner. புதிய ஏற்பாட்டு கற்பனை என்னவென்றால் பாவத்தை நியாயம் தீர்த்து பாவியை காத்துக்கொள். But if the sinner does not rise up to judge the sin by confession, the sinner will be judged too. ஆனால் பாவியை அறிக்கை செய்வதன் மூலமாக பாவத்தை நியாய தீர்ப்புக்குள்ளாக மாற்றாவிட்டால் பாவியும் நியாய தீர்ப்புக்குள்ளாக மாற்றப்படுவான். That's dangerous. அது அபாயமானது. Like Achan died, we may have to die too. ஆகான் மரித்ததை போன்று நாமும் மரிக்க நேரிடும். So let's tell everything to the Lord. அதனால் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். And if we need deliverance in some area of our life, don't be ashamed. நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் அதை பற்றி வெட்கப்படாதீர்கள். Put the sin to shame. பாவத்தை வெட்கத்துக்குள்ளாக மாற்றுங்கள். We will find grace in God's sight and we will be saved. தேவனுடைய பார்வையில் நாம் கிருபை பெறுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். It was a day of trouble for Achan. ஆகானுக்கு அது ஒரு கலக்கத்தின் நாளாய் இருந்தது.
If we don't confess our sins, we will all remain in the valley of Achor, full of troubles. பாவங்களை நாம் அறிக்கை செய்யாவிட்டால் நாம் குழப்பங்கள் கலக்கம் நிறைந்ததான் அந்த பள்ளத்தாக்கிலே இருப்போம். We are all living in this world which is a valley of trouble. கலக்கம் நிறைந்ததான இந்த பள்ளத்தாக்காகிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். For some reason or the other, all our troubles are because of our sins. ஏதாவது ஒரு காரணத்தினால் பார்க்கும்போது நம்முடைய பாவத்தினால் தான் இந்த எல்லா குழப்பங்களும் கலக்கங்களும். Trouble itself began in the world because of sin. பாவத்தினால் தான் இந்த உலகத்தில் கலக்கம் பிரச்சனை ஆரம்பமானது. We can't avoid trouble. பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியாது. Some way or the other it will come. ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்துவிடும். But we should understand that those troubles are only to correct our lives. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்தை மாற்றும்படியாக சரிப்படுத்தும்படியாக தான் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Those troubles are only to set our lives right. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாக தான் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். There's no point in looking at others and accusing others and blaming others. மற்றவர்களை பார்ப்பதிலே, மற்றவர்களை குறை சொல்வதிலே, மற்றவர்களை நாம் குற்றம் கண்டுபிடிப்பதிலே எந்த விதமான காரியம், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. In that valley of trouble, அந்த கலக்கம் நிறைந்ததான பள்ளத்தாக்கிலே, by confessing, அறிக்கை செய்வதன் மூலமாக, by humbling ourselves, நம்மை நாமே தாழ்த்துவதன் மூலமாக, by going to the presence of God, தேவனுடைய சமூகத்திற்கு நாம் செல்வதன் மூலமாக, by sanctifying our lives, நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிப்பதன் மூலமாக, we have to grow to be a cluster of grapes. ஒரு திராட்சை குலையாக நாம் வளர்ந்து எழும்ப வேண்டும். We have to grow to be a cluster where there is new wine. புதிய ரசம் நிரம்பிய ஒரு திராட்சை குலையாக நாம் எழும்ப வேண்டும். We have to grow to be a cluster where God looks at us and say, no, he need not be destroyed, he has set his life right. இவன் அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவன் தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டான் என்று தேவன் சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு புதிய திராட்சை குலையாக நாம் மாற வேண்டும். Now let us come back to the key verse. இப்போது நம்முடைய ஆரம்ப வசனத்திற்கு நாம் திரும்ப வருவோம். 65 verses 8 and 9. 65ஆம் அதிகாரம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். Thus saith the Lord, as the new wine is found in the cluster, and one saith, destroy it not, for a blessing is in it. So will I do for my servant's sake, that I may not destroy them all. And I will bring forth a seed out of Jacob, and out of Judah, an inheritance of my mountains, and mine elect shall inherit it, and my servant shall dwell there. Here we see God saying, I will bring a seed out of Jacob. யாக்கோபிலிருந்து நான் ஒரு வித்தை வெளியே கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்கிறார். Not all of Jacob, from Jacob I will bring a seed. முழு யாக்கோபையும் கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். I will bring out of Judah an inheritor of my mountains. யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். Not all of Judah, but out of Judah I will bring an inheritor of my mountains. யூதா முழுவதையும் அல்ல, யூதாவிலிருந்து என்னுடைய மலைகளை சுகந்தரிப்பவரை நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். Believers and servants of God, God is going to, from them God is going to bring out a group of people. விசுவாசிகள் மத்தியிலிருந்தும் ஊழியர்கள் மத்தியிலிருந்தும் தேவன் ஒரு கூட்டம் ஜனங்களை கொண்டு வர போகிறார். They are going to be the cluster of new wine. அவர்கள் தான் புதிய திராட்சை ரசம் நிரம்பிய திராட்சை குலையாக இருக்க போகிறார்கள். In this valley of trouble, இந்த கலக்கம் நிறைந்ததான பள்ளத்தாக்கிலே, in this world of trouble, பிரச்சனைகள் கலக்கம் நிறைந்ததான இந்த உலகத்திலே, where all believers, all workers are going through some time of trial in their lives, எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் பரீட்சைகள் மூலமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, individuals and families are facing trials and troubles. தனிப்பட்ட நபர்களும் குடும்பமாக பிரச்சனைகளும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, in that one group of people, அந்த ஒரு கூட்டம் ஜனங்களிலே, instead of resisting carnally, மாம்சீகமான விதத்திலே எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக, instead of complaining against God, தேவனுக்கு விரோதமாக குறை சொல்வதற்கு பதிலாக, instead of asking why all these sufferings, ஏன் இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு என்று கேட்பதற்கு பதிலாக, they go to the presence of God. அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு செல்கிறார்கள். Lord, I have sinned. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன். Have mercy on me, Lord. என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. Tell me where I have to set my life right. என்னுடைய ஜீவியத்தை நான் எங்கே சரிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லும் ஆண்டவரே. Tell me where I have to draw close to you. உம்மிடத்திலே நான் எந்த இடத்திலே
என்னிடத்திலே நெருங்கி வர வேண்டும் என்று எனக்கு சொல்லும் ஆண்டவரே. There God will make a new cluster. அங்கே அந்த இடத்திலே தேவன் ஒரு புதிய திராட்சை குலையை உண்டு பண்ணுவார். As judgment hangs over the church, நியாய தீர்ப்பு சபையின் மேலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதானே God will look at those people and say, don't destroy them. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்வார், அவர்களை அழிக்காதே. In this valley of trouble they will be preserved. இந்த கலக்கம் பிரச்சனை நிறைந்ததான இந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். We just read chapter 65 verse 8 and 9. 65ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் வசனத்திலே வாசித்தோம். Now read verse 10. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆற்று தொடுவுமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். And Sharon shall be a fold of flocks, and the valley of Acre a place for the herds to lie down in. For my people they have sought me. For my people that have sought me, the valley of Acre is going to be a resting place. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். It's a place for herds to lie down in. அது மாடுகள் தங்குவதற்கான இடமாயிருக்கும். It's going to be a place that provides rest. அது இளைப்பாறுதல் அருளக்கூடிய ஒரு இடமாயிருக்கும். For people who have sought the Lord. கர்த்தரை தேடினவர்களுக்கு. This very valley that brought trouble is going to bring rest for a group of people who seek the Lord. கலக்கம் கொண்டு வந்ததான ஜனங்களுக்கு கலக்கம் கொண்டு வந்ததான இதே பள்ளத்தாக்கு கர்த்தரை தேடுகிறதான ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் அளிக்கக்கூடிய பள்ளத்தாக்காக இது மாறப்போகிறது. Today many of us are Christians for many reasons. நம்மில் அநேக பல காரணங்களுக்காக கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். One reason is because so many missionaries from the British Empire came and served amongst us. ஒரு காரணம் என்னவென்றால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து அநேக சுவிசேஷகர்கள் இங்கே வந்து நம் மத்தியிலே அவர்கள் பிரசங்கித்தபடியால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் அநேகர். But if you go back to England today, ஆனால் இன்று இங்கிலாந்திற்கு திரும்பி நாம் சென்று பார்ப்போம் என்றால் England is deteriorating spiritually. இங்கிலாந்து ஆவிக்குரிய விதமாக கீழே நிலவரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. Today if you go and tell a Britisher about Jesus, இன்று ஒரு பிரிட்டிஷ்காரனை பார்த்து இயேசுவை பற்றி அவனிடம் சொல்வீர்கள் என்றால், you know what he will tell you? அவன் உங்களை பார்த்து என்ன சொல்வான் தெரியுமா? You are preaching hate. நீ வெறுப்பை பற்றி பகையை பற்றி பேசுகிறாய் என்று சொல்லுவான். How can we preach about Jesus and how can he say we are preaching hate? நாம் இயேசுவை பற்றி அவனிடம் சொல்லும்போது அவன் எப்படி நம்மை பார்த்து நீ பகையை பிரசங்கிக்கிறாய் என்று சொல்ல முடியும்? You know what his argument is? அவனுடைய தர்க்கம் என்னவென்று தெரியுமா? All religions are one. எல்லா மதமும் ஒரு மதம்தான். Don't divide. பிரிக்காதீர்கள். If you say Jesus alone is God, you are dividing, you are preaching hate, you are dividing people. இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்வாய் என்றால் நீங்கள் பிரிவினை உண்டு பண்ணுகிறீர்கள், பகையை உண்டு பண்ணாதீர்கள், ஜனங்களை பிரிக்காதீர்கள் என்று சொல்கிறார். It's happening today. அது இன்று நடைபெறுகிறது. A big falling away is taking place. ஒரு பெரிய விழுகை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. In England once a group of Christians wanted to stand in a particular place and preach the gospel. இங்கிலாந்திலே ஒருமுறை ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரு இடத்திலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக விரும்பினார்கள். So there's a center place called Trafalgar Square. Trafalgar Square என்றதான ஒரு மைய இடத்திலே அவர்கள் கூடினார்கள். So during Christmas season, the 24th or 25th of December, they booked that place. கிறிஸ்துமஸ் நாட்களிலே 24ஆம் தேதி இல்லாவிட்டால் 25ஆம் தேதி டிசம்பரின் போது அந்த இடத்தை அவர்கள் முன்பாகவே பதிவு செய்து கொள்வார்கள். They booked that place. அந்த இடத்தை அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். After they booked, அவர்கள் முன்பதிவு செய்த பின்பு members of another community, a non-Christian community, said we want that place. கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறொரு மற்றவர்கள் அந்த இடம் எங்களுக்கு தேவை என்று சொன்னார்கள். And the government came and told these Christians, please hand over that place to this community. அரசாங்கம் இந்த ஜனங்களிடம் வந்து தயவு செய்து கேட்டு அவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து விடுங்கள் என்று கிறிஸ்தவர்களிடம் சொன்னார்கள். But we asked for it first. ஆனால் நாங்கள் தான் அதை முதலாவது கேட்டோமே. I'm sorry sir, they are preferred. மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு தான் நாங்கள் முதலிடம் தர முடியும் என்றார்கள். In a Christian country, ஒரு கிறிஸ்தவ நாட்டில் it's become so difficult to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அதிக கடினமாக மாறிவிட்டது. No laws at all. எந்த விதமான இழப்பும் இல்லை. You go to some Christian churches, it's like visiting a football stadium.
சில கிறிஸ்தவ சபைகளுக்கு நாடுகளுக்கு சென்று பார்த்தால் ஒரு கால்பந்து மைதானத்தை சென்று பார்வையிடுவதை போன்று இருக்கிறது. There's nothing Christian there. அங்கே கிறிஸ்தவத்துவம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. It's worse than the world in the church. உலகத்தை காட்டிலும் சபையில் அதிக மோசமாய் இருக்கிறது. It's hell inside the church. சபைக்குள்ளாக நரகம் இருக்கிறது. So many churches are being converted into other places of worship of other religions. அநேக சபைகள் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் ஆராதிக்கும் மற்ற இடங்களாக மாற்றப்படுகிறது. In this situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் when backsliding is taking place in the church, சபையிலே பின்மாற்றம் ஆரம்பமாகும் பொழுது, what's your state and my state? உன்னுடைய நிலவரம் என்ன, என்னுடைய நிலவரம் என்ன? What are we doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Where are we going? நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? What's happening to us in this valley of trouble? இந்த கலக்கம் நிறைந்ததான பள்ளத்தாக்கில் நமக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? What's happening to us in this world of trouble? கலக்கம் பிரச்சனைகள் நிறைந்ததான இந்த உலகத்தில் நமக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? Instead of realizing that all these troubles are urging us to get close to God, இந்த எல்லா பிரச்சனைகளும் நாம் தேவனுக்கு நேராக அருகில் செல்ல வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் உணர்வதற்கு பதிலாக, are we just trying to push aside those troubles and enjoy life? அந்த பிரச்சனை கலக்கத்தை உண்டு பண்ணுகிற அனைத்தையும் தள்ளிவிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? But in this valley of trouble, ஆனால் கலக்கம் நிறைந்ததான இந்த பள்ளத்தாக்கிலே a small group of people, they are going to grow. ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள் அவர்கள் வளர போகிறார்கள். A small group of people, they are going to press forward. ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள் அவர்கள் முன்னேறி செல்ல போகிறார்கள். A small cluster of grapes with new wine in it, புதிய ரசம் தங்களிலே வைத்திருக்கிறதான ஒரு சிறிய திராட்சை குலை, a small seed shall come out of Jacob, யாக்கோபிலிருந்து ஒரு சிறிய வித்து வரும், and out of Judah an inheritor of God's mountains. யூதாவிலிருந்து கர்த்தருடைய மலைகளை சுதந்தரிப்பவர்கள் வருவார்கள். Fear not, little flock, it's the Father's good pleasure to give you the kingdom. சிறு மந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தருவது பிதாவுக்கு சித்தமாயிருக்கிறது. Remember, it's a little flock. இது ஒரு சிறு மந்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Very sad, many children of God, many Christians, many Pentecostals are going to be left behind. அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கைவிடப்பட போகிறார்கள் என்பது அதிக துக்கமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Because they lived carelessly. ஏனென்றால் அவர்கள் கவலையற்ற ஒரு வாழ்க்கை செய்தார்கள். Because in this valley of trouble they only preserved themselves, they did not take trouble to sanctify themselves. ஏனென்றால் கலக்கம் பிரச்சனை இருந்ததான இந்த வாழ்க்கையில் பள்ளத்தாக்கில் தங்களை தானே அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள், தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் சிரமம் எடுக்காமல் இருந்தார்கள். But those few people who are going to the presence of God, ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு செல்கிறதான அந்த ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள், in their troubles they go to the presence of God. அவர்களுடைய கலக்க நேரத்தில் எல்லாம் அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு செல்கிறார்கள். They are not ashamed to confess their sins. அவர்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வதில் அவர்கள் வெட்கப்படுகிறதில்லை. They are not ashamed to judge their sins. தங்களுடைய பாவங்களை நியாயம் தீர்ப்பதில் அவர்கள் வெட்கப்படுகிறதில்லை. They humble themselves. அவர்களை தாழ்த்துகிறார்கள். They search themselves. அவர்களை ஆராய்ந்து They பார்க்கிறார்கள். fall at the feet of God. தேவனுடைய பாதத்திலே விழுகிறார்கள். He that is holy, let him be holy still. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். And after that, what is written? அதன் பின்பு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Read 22:11 of Revelation. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Enough. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. Next verse. அடுத்த வசனம். And behold, I come quickly. Behold, I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். See, he that is holy, let him be holy still. Behold, I come quickly. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். These are the signs of the last days. இவை கடைசி நாட்களின் அடையாளங்களாய் இருக்கிறது. On one side there will be a great backsliding. ஒரு பக்கத்திலே ஒரு பெரிய பின்மாற்றம் நடைபெறும். On another side there will be a great progress. மறுபக்கத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம் காணப்படும். Lastly, shall we read Hosea chapter 2 verse 15. கடைசியாக ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். And I will give her a vineyard from thence, and the valley of Achor for a door of hope
and she shall sink there as in the days of her youth, and as in the day when she came out of the land of Egypt. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். The valley of trouble became a valley of rest for many people. கலக்கம் நிறைந்ததான அந்த பள்ளத்தாக்கு அநேகருக்கு இளைப்பாறுதல் நிறைந்ததான பள்ளத்தாக்காக மாறினது. Because they used their trouble to go back to God. ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய கலக்கங்களை எல்லாம் பாவித்து கர்த்தரண்டையில் போகும்படியாக அதை உபயோகித்துக் கொண்டார்கள். They used the valley of trouble to sanctify their lives. கலக்கம் நிறைந்ததான அந்த பள்ளத்தாக்கை அவர்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக பாவித்துக் கொண்டார்கள். So in their troubles they earned rest. அவர்களுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்களின் மத்தியிலே இளைப்பாறுதலை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். Not only that, in their troubles they earn hope. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கலக்க நேரத்திலே அவர்கள் நம்பிக்கையை சம்பாதித்துக் கொண்டார்கள். The valley of Acre becomes a door of hope. ஆகோர் பள்ளத்தாக்கு அவர்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக மாறினது. So what does this valley become now? இப்பொழுது இந்த பள்ளத்தாக்கு என்னவாக மாறுகிறது? Like a plane has a runway. ஒரு பிளேனுக்கு அது செல்கிறதான வழி இருக்கிறதை போன்று, like a helicopter has a helipad to take off. ஒரு ஹெலிகாப்டர் அது மேலே செல்ல அதற்கு ஹெலிபேட் இருப்பதை போன்று, this valley of trouble becomes the runway, the helipad for God's children to take off at the coming of the Lord. பிரச்சனைகள் இருந்ததான கலக்கம் நிறைந்ததான இந்த பள்ளத்தாக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில் செல்வதற்கு ஒரு வழியாக மாறிவிடுகிறது. This very world of trouble, பிரச்சனைகள் கலக்கம் நிறைந்ததான இதே உலகம் is going to open a door of hope for a few. சிலருக்கு நம்பிக்கையின் வாசலை திறக்க போகிறது. They are called the man child. அவர்கள் ஆண் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார்கள். Suddenly they will disappear from this world. திடீரென்று இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்து போவார்கள். Because from holiness they went to more holiness. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தத்திலிருந்து அதிக பரிசுத்தத்திற்கு கடந்து சென்றார்கள். They used their troubles to go forward. அவர்களுடைய கலக்கத்தை உபயோகித்து அவர்கள் முன்னேறி செல்ல உதவி செய்து கொண்டார்கள். They ran to the presence of God. அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி சென்றார்கள். They humbled themselves. அவர்களை தாழ்த்தினார்கள். And in that humility, அந்த தாழ்மையில், in this very valley of Acre, இந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே their door was opened to go at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் அவர்கள் போவதற்கான வாசல் திறந்தது. Come up, my people. என் ஜனங்களே மேலே வாருங்கள். Enter into my chambers. என்னுடைய அரண்மனைகளுக்குள்ளே பிரவேசியுங்கள். And be there till the indignation be overpassed. என்னுடைய சினம் கடந்து போகும் வரை மட்டும் இங்கே நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள். In heaven, God is waiting for us. பரலோகத்திலே தேவன் நமக்காக காத்திருக்கிறார். In heaven our bridegroom is waiting for us. பரலோகத்திலே நம்முடைய மணவாளன் நமக்காக காத்திருக்கிறார். Let's use this valley of troubles to go forward. இந்த பிரச்சனைகள் கலக்கம் நிறைந்ததான இந்த பள்ளத்தாக்கை நாம் முன்னேறி செல்வதற்கு நாம் பாவித்துக் கொள்ளுவோம். No complaints, no more murmurings. குறைகள் இனிமேல் வேண்டாம், முறுமுறுப்புகள் வேண்டாம். Let's not go from filthiness to filthiness. அசுத்தத்திலிருந்து அசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டாம். We will be left behind. நாம் கைவிடப்பட்டு போவோம். The Antichrist is near. அந்திகிறிஸ்து மிக அருகில் இருக்கிறார். The coming of the Lord is near. கர்த்தருடைய வருகையும் மிக அருகில் இருக்கிறது. Many Christians are backsliding. அநேக கிறிஸ்தவர்கள் பின்மாறிக் கொண்டிருக்கிறார்கள். Many Pentecostals are backsliding. அநேக பெந்தெகோஸ்தேக்காரர்கள் பின்மாறிக் கொண்டிருக்கிறார்கள். But you and me, ஆனால் நீங்களும் நானும், let's use this valley of Acre to press forward. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை பாவித்து நாம் முன்னேறி செல்லுவோம். Suddenly one day a door will be opened. திடீரென்று ஒரு நாள் ஒரு வாசல் திறக்கும். And from this valley we shall go up to be with the Lord. இந்த பள்ளத்தாக்கில் இருந்து கர்த்தரோடு இருக்கும்படியாக நாம் மேலேறி செல்லுவோம். Shall we close our eyes? நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? These are the last days. இவை கடைசி நாட்களாய் இருக்கிறது. We are all in the valley of trouble. நாம் அனைவரும் கலக்கம் நிறைந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறோம். Each one of us, we have our trials. நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பரீட்சைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. What are we doing there? ஆனால் அங்கே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Somehow I want to put an end to my trials. எப்படியாவது என்னுடைய பரீட்சைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். What did Achan do? ஆகான் என்ன செய்தான்? Why was he judged? அவர் ஏன் நியாய தீர்ப்புக்குள்ளாக்கப்பட்டான்? He didn't come forward to confess. அவன் அறிக்கை செய்யும்படியாக தானாக முன்பாக வரவில்லை. He hid his sins. அவனுடைய பாவத்தை அவன் மறைத்தான். He hid it and denied it. அவன் மறைத்தான், மறுதலித்தான். They started casting lots. அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தார்கள்.
At least then he should have run and said, no, I am the sinner. அப்பொழுதாவது நான் தான் பாவம் செய்து விட்டேன் என்று அவன் ஓடி சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? Till he was found out, he kept quiet. அவனை அவர்கள் கண்டுபிடிக்கும் வரை அவன் அமைதியாகவே இருந்தான். But when he was found out, it was too late. It was for judgment. ஆனால் அவன் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது அதிக கால தாமதமாகி விட்டது. அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகி விட்டது. Shall we go forward? நாம் முன்பாக முன்னேறி செல்லுவோமா? Do we want someone to cast lots upon us and to be found out? இல்லாவிட்டால் நம்ம இது சீட்டு குலுக்கி போட்டு நம்மை இது சீட்டு குலுக்கி போட்டு அதன் பின்பு நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டுமா? Or shall we find ourselves and go and confess to the Lord? இல்லாவிட்டால் நாமே கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் சென்று நாம் அறிக்கை செய்வோமா? In some way or the other, we are all at fault. ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டோம். We are all at fault. நாம் அனைவரும் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். I am at fault, you are at fault. நான் குற்றவாளியாய் இருக்கிறேன், நீங்கள் குற்றவாளியாய் இருக்கிறீர்கள். What have I to do? நான் என்ன செய்ய வேண்டும்? Let's not justify ourselves. நாம் நம்மை நீதிகரிக்க வேண்டாம். Let's not give reasons for our faults. நம்முடைய குற்றங்களுக்காக நாம் காரணங்கள் சொல்ல வேண்டாம். Let's not deny our faults. நம்முடைய குற்றங்களை மறுதலிக்க வேண்டாம். Let's acknowledge them. நாம் அதை ஒத்துக்கொள்ளுவோம். Yes, Lord, I am a sinner. ஆம் ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான். Let's all go to the presence of God. நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்திற்கு போவோம். Fall at his feet. அவருடைய சமூகத்தில் பாதத்தில் விழுவோம். Humble ourselves. நம்மை தாழ்த்துவோம். Confess our sins. நம்முடைய பாவங்களை அறிக்கை Let's செய்வோம். not become a generation of vipers. விரியன் பாம்பு குட்டிகளின் சந்ததியாக நாம் மாறிவிட வேண்டாம். Let's not become a generation of hypocrites. மாயமாலக்காரனின் சந்ததியாக நாம் மாறிவிட வேண்டாம். For 2 minutes, 2 நிமிடங்களுக்கு going to the presence of God. தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக போவோம். Shall we all start praying? நாம் அனைவரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Lord, I don't want to perish in this valley of troubles. ஆண்டவரே, இந்த கலக்கம் நிறைந்ததான பள்ளத்தாக்கிலே நான் மாண்டு போக விரும்பவில்லை. I don't want to die like Achan. ஆகானை போன்று நான் மரிக்க விரும்பவில்லை. I don't want to be judged like Achan. ஆகானை போன்று நான் நியாயம் தீர்க்கப்படப்பட்டு போக விரும்பவில்லை. I don't want to be judged in the tribulation period. நான் உபத்திரவ காலத்தின் போது நான் நியாயம் தீர்க்கப்பட விரும்பவில்லை. I want to escape, Lord. நான் தப்பிக்கொள்ள விரும்புகிறேன். For that I come before your feet. ஏனென்றால் உம் பாதத்தின் அருகில் நான் வந்திருக்கிறேன். I confess my sins, Lord. என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. I am a sinner, Lord. நான் ஒரு பாவி ஆண்டவரே. Shall we all start praying? நாம் அனைவரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Shall we all humble ourselves? நாம் அனைவரும் நம்மை தாழ்த்துவோம். Shall we all acknowledge our faults? நாம் அனைவரும் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வோமா? Shall we go back to the Lord? கர்த்தரண்டையில் மீண்டுமாக போவோமா? Let's all open our mouths and start praying. நாம் அனைவரும் நம்முடைய வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். Lord, have mercy on us. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். Lord, I am weak, Lord. ஆண்டவரே, நான் பலவீனன் I am a ஆண்டவரே. sinner, Lord. நான் ஒரு பாவி ஆண்டவரே. I need your mercy, உம்முடைய Lord. இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Shall we all get together and pray? நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? There is not one perfect man here. இங்கே பூரணனான ஒரு நபரும் இல்லை. We are all guilty. நாம் அனைவரும் குற்றவாளிகள். We are all sinners. நாம் அனைவரும் பாவிகள். But in this grace period, ஆனால் இந்த கிருபை நாட்களில் we can do one thing. நாம் ஒரு காரியம் செய்யலாம். We have a redeemer. நமக்கு ஒரு மீட்பர் We இருக்கிறார். have a savior. ஒரு இரட்சகர் We இருக்கிறார். have one who's ready to forgive. நம்மை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். We have one who can sanctify. நம்மை சுத்திகரிக்க கூடிய ஒருவர் இருக்கிறார். Shall we go to his presence? அவருடைய சமூகத்திற்கு போவோமா? 1 minute, shall we all pray? ஒரு நிமிடத்திற்கு நாம் ஜெபிப்போமா? Shall we all open our mouths and humble ourselves? நாம் அனைவரும் நம்முடைய வாயில திறந்து நம்மை தாழ்த்துவோமா? Let our heart pour out its confession to the Lord. நம்முடைய இருதயம் அறிக்கையாக தேவனுக்கு முன்பாக ஊற்றப்படட்டும். Let our mouths wide open in prayer. நம்முடைய வாய்கள் ஜெபத்திலே விரிவாக திறப்போம். Jesus, have mercy on me. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். Jesus, have mercy on me. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். I don't want to be left behind, நான் Lord. கைவிடப்பட்டு போக விரும்பவில்லை ஆண்டவரே. Have mercy on me, O என் மீது Lord. இரக்கமாயிரும் ஆண்டவரே. Change my life, O என் God. ஜீவியத்தை மாற்றும் ஆண்டவரே. Jesus, have mercy, Lord. Forgive us, O Lord. Forgive our faults, O God. Forgive our sins, O Lord. Jesus, we come to your presence, Lord. We come to your presence, O God. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you, we praise you, Lord. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Lord. We praise you, we praise you, we praise you. நான் பரிசுத்தராயிருங்களே, நான் பரிசுத்தராயிருங்களே, பரிசுத்தமாகும் நின் வசனத்தினால், பரிசுத்தமாகும் நின் வசனத்தினால், கரைதிரையற்ற பரிசுத்தனாயிட ஆவியானவரால் துதித்தேன். கரைதிரையற்ற பரிசுத்தனாயிட
மறுரூபம் அடைந்து முடிகிடவே மகிழ்வனை என்னை உமக்கு ஒப்புவித்தேன். 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவர் இவ்வளோ மீறுதல் அக்கிரமங்கள் இருந்தாலும் கூட அவர் வார்த்தை மூலமாக பேசி ஒரு கிருபையின் நேரத்தை நமக்கு தந்து கிருபையாக நம்மளை ஒப்பு கொடுக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். ஆகோர் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்குள்ள இடமா இருந்தாலும் ஒரு மாட்டு மந்தையை போல ஒரு ஆறுதல் இடமா மாற்றப்பட்டது. கடைசியாக ஆகோர் பள்ளத்தாக்கு நம்பிக்கை உள்ள இடமா மாற்றப்பட்டது. அதனால் நான் பிரச்சனைக்குள்ள இடமா இருந்தாலும் கூட ஆண்டவரத்தில் வரும்போது நமக்கு ஆறுதலையும் தந்து சமாதானத்தையும் தந்து கடைசியாக நம்பிக்கை கத்துடைய வரிக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக ஜீவித்து அந்த வரிகளை காணப்பட நமக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். நம்மால் நடக்கிற கூட்டத்தையும் கூட பொருட்படுத்தி நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணோம். பிதாவாய் தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். குமாரனாய் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். பரிசுத்தனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். ஜெபம் பண்ணோம். அன்பும் இரக்கும் நிறைந்ததான் எங்களுடைய பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நன்றி உள்ளதான இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு தாவே பல இடங்களில் இருந்தும் இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றாய் கூடி வரும்படியான ஒரு பிரதான ஸ்லாகத்தை எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஏற்ற வேளையிலும் உடைய சமுத்திரை கடந்து வந்து உம்மை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொண்டு உம்முடைய அன்பை நாங்கள் அதிகமாக ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த கூட்டத்தினுடைய இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் உம்முடைய வல்லமையும் உடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையும் உடைய மாசற்ற அன்பையும் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே நீர் எங்களை கத்தாவே விதமாக கத்தாவே அதிகமாக நேசிக்கிறதான அந்த நேசத்தை நீர் கத்தாவே இந்த காலவெளியில் எங்களுக்கு வெளிப்படுத்தியதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே உம்முடைய திருவசனத்துக்கு முன்பதாக எங்களை ஒவ்வொருவரையும் கத்தாவே நிறுத்தினபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய திருவசனத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே குற்றவாளிகளாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, பிரச்சனைக்குரியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சபையும் உம்முடைய ஜனத்தையும் உம்மையும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே கலங்கத்தக்கதான விதத்தில் நாங்கள் குற்றம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஐயா, அப்படியாக உம்முடைய திருவசனத்துக்கு முன்பதாக எங்களை நிறுத்தினபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, அப்படியாக கத்தாவே நாங்கள் குற்றமுடையவர்களாக இருந்தாலும் இன்னும் உம்முடைய வசனத்துக்கு முன்பதாக நம்பிக்கையினுடைய ஜனமாக ஆண்டவரே நம்பிக்கையின் கத்தாவே வாசல நாங்கள் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே, நாங்கள் கத்தாவே உம்முடைய சமூகத்தில் கேட்டதான உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய எச்சரிப்பின் சத்தங்கள் எங்களை ஒருவராயிலும் நியாயந்திருக்காதபடிக்கு கத்தாவே கேட்டதான வசனத்தின்படி கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு எங்களுடைய ஜனத்துக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து இந்த இடத்தில் நடக்கும் கூட்டத்தை என் ஆண்டவர் பொறுப்படுத்து உம்முடைய வல்லமுள்ள நாமத்தை மயப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிறதான நம்முடைய மகனுக்கு நீ தந்ததான கிருபைக்காய் ஸ்தோத்திரம், பலத்துக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், வாக்கு வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து உம்முடைய மகனோடு உம்முடைய ஓங்கிய புயமும் உம்முடைய பலத்த கரமும் உம்முடைய மாறாத சமூகம் கூட இருந்து அநேக ஆயிரம் ஜனத்திற்கு நன்மையின் வாய்க்காலாய் மாற்றி தந்து உம்முடைய நாமத்தை நீ மயப்படுத்தும். உம்முடைய வசனம் கேட்டுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையின் நாளில் உமக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. செபத்தேட்டபடியால் சோத்திரம் பண்ணோம். சோத்திரம் சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகியதுடைய அன்பும் பரிசுத்தோடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா.
இங்க